ஹாய் கைஸ், நான் உங்கள் ஐடி ஸ்மைல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ராயன் படம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ரிவ்யூ சொல்ல போகிறேன். அதுமாதிரி பப்ளிக் ரிவ்யூ போட போகிறோம். 9 மணிக்கு ஷோ பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, அப்பயே பேசலாம் பார்த்தேன். பட் ஆனால் லேட்டாக பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்தில் வந்து டைரக்ட் பண்ணுறாரு தனுஷ் சார். அது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. ராயன்னா வந்து ராயல் குவாலிட்டியாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஊருக்குள்ளே நம்ம இருக்கிறோம், ஒரு ராயலைட்டாக இருக்குன்னு ஆசைப்படுவோமே, என்னெல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியாக கெத்தாக இருக்குன்னு, ரோலக்ஸ் மாதிரி வாட்ச் கட்டிக்கிட்டு ரோலக்ஸ் மாதிரி இருக்குன்னு நினைப்போம். அதே மாதிரி தான் ராயன் படமும். ஆக்சுவலாக வந்து அவர் ஏழ்மையான ஒரு ஃபேமிலியில் உள்ள ஒரு தனுஷ். ஓகேவா? எப்படின்னா ரொம்ப ஏழ்மையானது. அண்ணன், தம்பி, ஒரு தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி இந்த கிராமத்தில் இருக்கிறாரு. ஆனால் அவருக்குள்ள சரியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. அந்த பாதிப்பு வந்து தாக்கத்தை ஏற்படுதுன்னு சொல்லலாம். அவர் கொலைகாரனாக மாறுறான் அப்படிங்கிற மாதிரி தான். கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா என்ன கொலை பண்ணுவான்? ஒரு ஒரு மனசு பாதிக்கப்பட்டதான் ஒரு கொலையாளியாக மாறுவான். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் தனுஷ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போவார். அப்படியே 3 பேரும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது பிள்ளைய தங்கச்சி தூக்கிக்கிட்டு தசரா பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஆர்டிஸ்ட்டுங்க அவங்க. தசரா வந்து கையும் வச்சுக்கிட்டு அவங்க யாருங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் முகத்தை காமிக்கும் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. வெரி சூப்பர் நைஸாக இருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது. ஓகேவா? அதை நோக்கி போகிறாரு தனுஷ். போகும்போது நூடுல்ஸ் கடை வச்சிருக்காரு. நூடுல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேல மனுஷனை போட்டு நூடுல்ஸ் ஆக்குறாரு. பிச்சு கொடலை. ஓகேவா? அடிச்சு நொறுக்குறாரு. ஒரு போலீஸ் பிரச்சனை இருந்தாலும் இவங்க தான் கேட்குறாரு, என்னப்பா பேசினே கொண்டியா சால்வா பேசினேன் அப்படிங்கிறாரு. ஆனால் போட்டு சாத்துறது காமிக்கிறாங்க. ரவுடித்தனமாக இல்லாமல் மறைமுகமாக வந்து தனுஷ் நிறைய விஷயத்தை பண்ணுற மாதிரி தெரியுது படம் பார்க்கும்போது. இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது தோணுச்சு, யசஸ்வரியா அரக்கன், நடிப்பு அரக்கன்னு சொல்லலாம். அவரு இன்ஸ்பயர் ஆகி தான் நான்லாம் வந்து ஒரு டைரக்டராகவோ ஆக போகிறேன். இது வரைக்கும் நடிச்சேன். என் அன்பே என் ஆறு உயிரே அப்படிங்கிற அவரை பார்த்து நான் ஒரு பாட்டு நடித்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு சினிமாலே செம்ம இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துச்சு. அதனால் எஸ் சூர்யா பிக் ஃபேன் சொல்லலாம் நான். ஓகேவா? எல்லாம் வந்து அஜித் ஃபேனுமாங்க, விஜய் ஃபேனுமாங்க, எல்லாரும் ஃபேன் தான். ஆனால் வந்து நான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்களே, அதை பார்த்து அதே மாதிரி வரும்னு ஆசைப்படுவாங்களே, அதில் வந்து நான் வந்து சூர்யா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூர்யாவில் ஒரு நாள் வந்து டப்பிங் பேசியிருக்காரு. ஓகேவா? அதனால வந்து அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டர் ரியாக்ஷனை வந்து வாங்கியிருக்காரு நம்ம தனுஷ் சார். செல்வராகவன் மற்றும் பல எல்லாம் நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கும்போது தான் தெரியும் எப்படி வந்திருக்கு சொல்லிட்டு. நல்ல படம். ஷெட்டு ஒர்க்கே வந்து 30 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த ரோடு, அந்த ஏரியா, லோக்கல் ஏரியா எப்படி இருக்குமோ, அப்படி ராயபுரம் அந்த மாதிரியான ஒரு 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 இதுதான். வடசென்னையெல்லாம் பார்த்துருப்போம் ஆக்சுவலாக அந்த மாதிரி. பட் இந்த பாட்டு கேட்கும் போது எனக்கு வந்து வடசென்னையில் ஒரு பாட்டு தான் மாதிரி ஒரு ஒரு கிளாப்ஸில் இருந்துச்சு தவிர ராயன் படம் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் இடையில வந்து எல்லாம் லஞ்ச் இப்பெல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, சரி ஓகே ராயன் படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு செம்ம எதிர்பார்ப்பில் இருக்காங்க. தனுஷ் சார் வந்து ஒரு டேரக்ட் பண்ணியிருக்காரு. 50வது படம் அவருக்கு. ஏற்கனவே ஒரு டேரக்ட் பண்ணிட்டாரு, ராஜ்கிரண் வச்சு நினைக்கிறேன் சம்திங். அதுக்கப்புறம் இது 2வது படம். இருந்தாலும் ஒரு 50வது ஒரு படம், 50வது படம் எல்லாம் வந்து ரன் ஆகும்போது ஒரு டைரக்ஷன் பண்ணுறாருன்னா சூப்பருங்க. அது பயங்கரமாக இருக்கும். சூர்யா சார் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக, நான் வருவார் ஸ்பாட்டில் நடிச்சு காமிப்பாங்க, அதை அப்படியே மெமரி பண்ணிப்பேன், வீடியோ பண்ணிப்பேன், அப்படியே போய் பார்ப்பேன். பார்த்துட்டு அதில் என்ன இருக்கோ அதோட கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருப்பேன் அப்படிம்பாங்க. இந்த படம் நடிச்சிருக்காங்க. ராயன் படம் தான் ஒரு மனிதனோட, ஒரு ஏழ்மையாக இருக்க மனிதனோட ஒரு வழிகள் அது எப்படி கிராஸ் பண்ணி போகுது அப்படிங்கிறது தெரியல, பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் பட்டு நல்ல படமாக இருக்கும். ஒரு ஏழை மக்களுக்கு நல்ல ஒரு மெசேஜ் எடுத்துக்கூடிய படமாக இருக்கும். அதனால வந்து அடித்தடி சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன சம்பவம் சொல்லி. பிளட்லாம் அதிகமாக இருக்கும். அடி குத்து முகரெல்லாம் கிளிக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சொல்லிப்பாரு, ஆம்பளை தான் வராங்க, என்ன வந்து போடுறா அப்படின்னு. அப்படின்னா அவன் போட்டுவானா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த மாதிரியான ஒரு தனுஷை பார்க்க போகிறோம். மொட்டை அடிச்சுட்டு கேரக்டர் மீசை வச்சுக்கிட்டு பயங்கரமாக இருக்கும். நம்ம நிறைய ரிவ்யூ பண்ணுவோம் ஆக்சுவலாக. இப்போ இன்ட்ரோவில் கூட அந்த படத்தை பற்றி பேசுவோம். அப்புறம் படம் முடிஞ்ச உடனேயும் பேசுவோம். அப்புறம் பப்ளிக் ரிவ்யூ கேட்போம். 9 மணிக்கு நானும் தேட்டர் தான் இருக்க போகிறேன். ஆக்சுவலாக முடிஞ்சா லைவ் வரேன். ஜாலியாக லைவ் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படியே பேசிகிட்டே போவோம். ஆனால் இப்போ வந்து சில தேட்டரில் இன்ட்ரோலாம் பேச முடியல. ஆக்சுவலாக பேசணும்னா அவங்க பாட்டு போடுறாங்க, அது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதனால் வந்து எடுக்க முடியல. பட் ஆனால் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, இது நம்ம காரைக்கால். ஓகே, நான் இப்போ வந்து காரைக்காலில் இல்லை ஆக்சுவலாக. இப்போ நான் வந்து இன்னைக்கு 26 படம் ரிலீஸ் ஆகுது. திருவாரூருக்கு ஒரு ஷூட் விஷயமா வந்திருக்கேன். ஆக்சுவலாக இப்போ வந்திருக்கேன். இதை முடிச்சுட்டு ஷூட் முடிச்சுட்டு நேராக நான் அங்கே தான் போகிறேன், படம் பார்க்க போகிறேன். காரைக்கால் லா சினிமாவில் சந்திப்போம். நிறைய விஷயங்கள் பேசுவோம். நீங்களாம் நான் இல்லை, நான் உங்கள் ஆர்டிஸ்ட். பாய்.